வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 142 பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 142 ஆஃப் IPC பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 142 ஆஃப் IPCல பீயிங் ஏ மெம்பர் ஆஃப் அன்லாஃபுல் அசம்பிளி, ஏற்கனவே செக்ஷன் 141ல அன்லாஃபுல் அசம்பிளிக்கான டெஃபினிஷன் பற்றி பார்த்துருந்தோம். ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி, அதாவது சட்டவிரோதமான கும்பல், அதில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய நபர், அதுக்கான டெஃபினிஷன் என்னங்கிறதான் செக்ஷன் 142 ஆஃப் IPCல சொல்கிறாங்க. ஒரு குற்றச்செயலை செய்வதற்கு, அதாவது ஒரு கொலை செய்வதற்கு, இல்லைன்னா ஒரு குற்றச்செயல் செய்வதற்கு 5 பேர் கொண்ட குழுவோ இல்லை அதற்கு மேற்பட்ட குழுவோ சேர்ந்து ஒரு திட்டமிடுதல் செய்கிறாங்க, இல்லைன்னா வேற ஒரு குற்றச்செயலுக்காக அவங்க போகிறாங்க. அந்த 5 பேர் கொண்ட குழு ஒரு குற்றச்செயலை செய்வதற்கு தான் போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் அந்த அன்லாஃபுல் அசம்பிளியோட மெம்பர் அப்படிங்கிறத இதுல டெஃபினிஷன்ல சொல்றாங்க. குற்றமுறு சதி, ஒரு குற்றச்செயலை செய்வதற்காக சேர்ந்து ஒரு 5க்கு மேற்பட்ட நபர்களோ இல்லைன்னா 5 நபர்களோ சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது அந்த கெட்ட எண்ணத்தோட இருக்கக்கூடிய குற்றச்செயல் பத்தி தெரிஞ்சவராக இருக்கும். இவங்க இந்த குற்றச்செயலுக்காக தான் நம்ம சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிறது நன்கு தெரியும், உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். அதை பத்தி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த அன்லாஃபுல் அசம்பிளியில மெம்பர் அப்படிங்கிறது இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நோட்ஸை தெளிவாக பாருங்க. இந்திய தண்டனை சட்டம் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸாக தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்கு, பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க பழைய வீடியோஸை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வீடியோ சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.